மாணவர்களாக நாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா நம்முடைய பெற்றோர்கள் இல்லை அண்ணாக்கள் யாராவது இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்ககிட்ட போய் சொல்லணும், இது ஒரு தீய பழக்கம், இது யாரும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லுமா இல்லைங்களா? நம்ம பள்ளி வளாகத்தில் தான் வர தீய பழக்கம் நடைபெறுதா இல்லைங்களா? நிறைய நம்ம கேம்பஸில் பார்க்குறோம். நம்ம லீவு நாட்களில் இரவு நேரங்களில் நிறைய சமூக விரோதிகள் வராங்க போகிறான்னு தெரியும். அதை நம்மளாம் என்ன பண்ண வரக்கூடாதுன்னு நம்ம தான் சொல்லணும். நம்ம மாணவர்களே வரீங்க, ஈவினிங் விளையாடுறீங்க, யாராவது மாதிரி இருந்தாங்கன்னா இது பள்ளி வளாகம் யாரும் செய்யக்கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்ல முடியல அப்படின்னா எங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் உரிய நடவடிக்கை எடுப்போம். சரிங்களா? இல்லை உங்களை மிரட்டுவாங்க திட்டுவாங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நடைபெறுதுன்னு எங்கள் தகவல் மட்டும் எங்களுக்கு சொன்னால் போதிங்க. நாங்கள் காவல்துறை மூலமாகவோ நாங்கள் நேரடியாக இது போன்ற செயல்களில் பள்ளி வளாகத்தில் பள்ளி சுற்றுப்புறங்களில் செய்யக்கூடாது நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? பண்ணக்கூடாதா? எனக்கு கட்டாயம் மாணவர்கள் நீங்கள் நினச்சா எல்லாம் சாதிக்க முடியும். ஏன்னா பள்ளியை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்ம மாணவர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் 100% நம்ம செய்ய முடியும். செய்யலாமல் இல்லைங்களா? ஏன்னா விடுமுறை நாட்களில் விளையாடுறீங்க, ஈவினிங் விளையாடுறீங்க, சில மாணவர்கள் 7 மணி கூட விளையாடுறீங்க, கிரௌண்டில் கிடைக்குங்க. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம பள்ளி வளாகத்தில் அந்த போன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடாமல் செய்வதை நம்ம கட்டாயம் செய்ய முடியும். செய்யலாமா இல்லையா? ஆனால் இது வரைக்கும் 4 மாதத்தில் எந்த ஒரு மாணவனும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, சார் இந்த மாதிரி கிரௌண்டில் பண்ணிட்டுருக்காங்க சார், இந்த மாதிரி பண்ணுறாங்க சார், யாருமே சொன்னதே கிடையாது. சொல்லாமல் இல்லைங்களா? அப்படி எங்களுக்கு சொல்லாடும் உங்கள் கிளாஸாருக்கு சொல்லுங்கள். யாருக்கோ ஒரு ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி பள்ளி வளாகத்தில் விடுமுறை நாட்களில் இரவு நேரங்கள் யாராவது செஞ்சாங்க பண்ணாங்க அப்படின்னா உடனே சொன்னீங்கன்னா நம்ம பள்ளி வளாகத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி தடை செஞ்சு பண்ணிடலாம். அதே மாதிரி பள்ளி வளாகத்தை சுற்றியுள்ள கடைகளில் எங்கேயாவது சரிங்களா பான்பராக விற்கிறது, போதைப் பொருள் விற்கிறது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். நீங்கள் இந்த கடையில் விற்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். சரிங்களா? ஏன்னா அது போன்ற பழக்கம் எங்கேயும் இருக்கக்கூடாது. புரிதலைங்களா? அது மாணவர்களாக நாம் நினச்சோம் அப்படின்னா பள்ளியும் மாற்றலாம், சமுதாயத்தையும் மாற்ற முடியும், நம்மளால் முடியும். சரிங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கான உறுதிமொழியை நம்ம பெடுகள் நம்ம போதைப் பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளர் சார் அவர்கள் ஒரு சில வார்த்தையில் பேசுவார்.